இன்னைக்கு லைஃப்ல எனக்குன்னு நான் ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்திட்டு தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்வேன் என்று சொல்கிறார்கள் பெண்கள். பெரும்பாலான பெண்கள் திருமணத்தை தள்ளி போட சொல்ற காரணமே இந்த செக்யூரிட்டி தான். ஒரு ஃபிளாட் புக் பண்ணிட்டேன், அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வேணும் என்கிறார்கள். தவிர இப்போது பல பெண்கள் வேலை ப்ராஜெக்ட் என்று வெளிநாடுகளுக்கு போய்விட்டு வருவது சகஜமாகிவிட்டது. அங்குள்ள வாழ்க்கை வசதி சுதந்திர மனப்பான்மை இவற்றை அப்படியே பிடித்துக்கொண்டு நம் கலாச்சாரத்திலும் அதை அப்படியே எதிர்பார்க்கிறார்கள். தன்னை யாரும் பேச்சில் கூட கட்டுப்படுத்தக் கூடாது என்றும் நினைக்கிறார்கள். உதாரணமாக சினிமாவுக்கு யாரோட போனே என்று கேட்ட பையனை நிராகரித்த பெண். சொல்லப்போனால் இப்போதெல்லாம் பெண்ணை பெற்ற ஒரு சில பெற்றோரின் மனப்பான்மை கூட மாறிவிட்டது. ஐயோ, பொண்ணுக்கு 25 கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே என்று பெற்றோர் கவலைப்பட்ட காலம் போய் இப்போது 29, 30 ஆனாலும் கூட வற்புறுத்த மாட்டேன் என்கிறார்கள். சிலர் இன்னும் ஓரிரு வருடங்கள் பெண் இருந்தால் வீட்டு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடித்துவிட்டு நாமும் கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் என்று பேசாமல் இருந்து விடுகிறார்கள். அனைவரையும் சொல்லவில்லை, ஒரு சில பர்சன்டேஜ் தான். இன்றைய பெண்களிடம் இது நிச்சயம் ஒரு வெற்றிகரமான திருமணமாக அமையும் என்ற நம்பிக்கை இல்லை. நல்ல படிப்பு, நல்ல நிறுவனத்தில் வேலை, சுறுசுறுப்பான பையன், இது போன்ற அஸ்திவாரங்கள் நன்றாக இருக்கிறது. என் எதிர்கால மனவாழ்க்கை 40, 50 வயதுகளிலும் சிறப்பாகவே இருக்கும் என்று நினைக்காமல் ஹைட்டின்ஸ் கூடுதலாக எதிர்பார்க்கிறேன். கணவரை செலக்ட் பண்ணுவது பேரண்ட்ஸ் கூட இருந்தா சரியா வராது. இவ்வாறெல்லாம் சிந்தித்து வயசு கூடிக்கொண்டே போய் திருமணம் முடிப்பதால் இவர்கள் வாழ்க்கையில் இழப்பது என்னென்ன தெரியுமா? பெற்றோருக்கும் வயது ஏறிக்கொண்டே போவதால் அவர்களுக்கும் 70 வயதுக்கு மேலாகி உடல் நலக்குறைவால் அவதிப்படுவது. வயது காலத்தில் பெற்றோர் ஆதரவில் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டிய நிலை. கருத்தரிக்க வேண்டிய வயது தாண்டி விடுவதால் ஒரு குழந்தையை கண்ணால் பார்க்க கருத்தரிப்பு மையம், மருத்துவ பரிசோதனை என்று அலைச்சலுக்கு அலைச்சல், மன உளைச்சல், செலவுக்கு செலவு போன்ற துன்பங்களுக்கு ஆளாதல், பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள். இதனால் பெற்றோரின் சந்தோஷத்தை, நிம்மதியான வயோதிக வாழ்க்கையை அனுபவிப்பதை பார்க்கும் வாய்ப்பையே இந்த பெண்கள் இழக்கிறார்கள். முதலில் தன்னை முழுமையாக நம்பி தன் மீது நம்பிக்கை வைத்த குடும்பத்தை, கணவரை நம்பி 20, 24 வயதுகளில் திருமணம் செய்து கொள்ளும் பெண்கள் நிச்சயமாக வெற்றிகரமான மனவாழ்க்கை வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை.